வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு இடையில் கடந்த ஜனவரி 28 திமுக துணை பொதுச் செயலாளர் அவர்களும் காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சந்தித்து பேசிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு சுமூக நிலைக்கு வந்துவிட்டதாக ஒரு சூழல் இருந்தது. ஆனால் நின்றது போல் நின்றால் நெடுந்தூரம் சென்றால் என்பது போல மீண்டும் இப்போது காங்கிரஸ் திமுக இடையிலான உறவு மீண்டும் ஒரு விவாதத்துக்கு ஆளாகி இருக்கிறது. என்ன பிரச்சனை? காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கின்றோம், இந்தியா கூட்டணியில் தான் இருக்கின்றோம் என்று தொடர்ந்து சொல்லி வந்தார்கள். இடையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் வெவ்வேறு விதமான குரல்கள் காங்கிரஸ் கட்சியில் கேட்டன. இன்னும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களே இந்த குரல்களை வலுவாக அவர் எதிரொலித்தார் என்பது திமுகவுக்கு மேலும் அதிருப்தியானது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 28 திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில் சந்தித்து பேசினார். அப்போது இந்த சந்திப்பு பற்றி நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்த வீடியோவில் எத்தனை சீட்டுகள் என்பது முடிவாகவில்லை என்பதை தெளிவாக நாம் சொல்லியிருந்தோம். இந்த அடிப்படையில் அதற்கு பிறகு சில நாட்கள் சென்று மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சென்னை வந்தார். சென்னை வந்து கடந்த சில நாட்களாக அவர் சத்தியமூர்த்தி பவனில் தான் இருக்கிறார். காலை வருகிறார், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். சில மணி நேரங்கள் கழித்து அவர் தங்கியிருக்கும் ஐடிசி சோழா ஹோட்டலுக்கு சென்று விடுகிறார். இப்படியாக கடந்த சில நாட்களாக திரு சோடங்கரின் நடவடிக்கை இருக்கிறது. நானே கனிமொழி அவர்களிடம் அலைபேசியில் பேசினேன். 2 நாட்களில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் அவர் பேட்டி கொடுத்தார். ஆன போதும் பிப்ரவரி 3 முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் செய்தியாளர்கள் கேள்விக்கு ஒரு பதில் அளிக்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தை குழு விரைவில் அமைக்கப்படும் என்று ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். எப்போது அமைக்கப்படும் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில்தான் இந்த பதிலை அவர் அளித்திருக்கிறார். ஆக காங்கிரஸ் கட்சி இப்போது திமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியில் நடந்த ராகுல் கனிமொழி சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டபடி கிரீஷ் சோடங்கர் எங்களுக்கு வேண்டாம், அவருக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியிலே மரியாதையான ஒரு இடத்திலே, முக்கியத்துவமான ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான நபரை அனுப்புங்கள். கிரீஷ் சோடங்கர் அவர் காங்கிரஸ் கட்சிகளுடைய ரிபல்ஸோட வாய்ஸ் எதிரொலிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கிளர்ச்சிக்காரர்களுடைய குரலை கிரீஷ் சோடங்கர் எதிரொலிக்கிறார். மாணிக் தாக்கூருடைய குரலை அவர் எதிரொலிக்கிறார் என்றெல்லாம் ராகுலிடம் சில முறையீடுகள் வைக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் வருகிற பிப்ரவரி 5 காங்கிரஸ் கட்சியின் ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் வேணுகோபால் சென்னை வருகிறார். வேணுகோபால் எதற்காக சென்னை வருகிறார் என்றால், காங்கிரஸ் கட்சி இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை இப்போதைய பாஜக அரசாங்கம் அதோடைய பெயரை மாற்றிவிட்டது. மேலும் மத்திய அரசின் நிதி சுமையை குறைக்கிறோம் என்ற பெயரில் அந்த திட்டத்துக்கான செலவை மாநில அரசுகள் அவர்கள் தலையிலே கட்டிவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை மீண்டும் பழையபடியே மாற்ற வேண்டும் என்று இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் என்று அறிவித்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் பிப்ரவரி 5 யாத்திரை, அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை மீண்டும் இணைக்க வேண்டியும் பழையபடி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சி அந்த பாத யாத்திரை போராட்டம் நடத்துகிறது. அதில் கலந்து கொள்வதற்காகத்தான் பிப்ரவரி 5 வேணுகோபால் சென்னை வருகிறார். ஏற்கனவே வேணுகோபாலை கேரளா சென்று சந்தித்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணி நமக்கு அவசியம் என்று வேணுகோபாலின் வீடு தேடி சென்று திரு சிதம்பரம் அவர்கள் வற்புறுத்தி விட்டு வந்ததாக தகவல். ஏனென்றால் வேணுகோபால் தான் விஜயோடு நாம் இங்கே ஒரு கூட்டணி அமைத்தால் அது கேரளாவில் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று தனக்கு அளிக்கப்பட்ட டேட்டாக்களின் அடிப்படையில் விஜய் மீது வேணுகோபாலுக்கு ஒரு அபிமானம் ஏற்பட்டது. ஏனென்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில், இங்குள்ள கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக வேணுகோபால் தான் இருக்க போகிறார். அந்த நிலையில் கேரள மாநிலத்தில் விஜய் ரசிகர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் விஜயோடு கூட்டணி அமைத்தால் அது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா என 3 மாநிலங்களிலும் காங்கிரசுக்கு உதவும் என்ற அடிப்படையில் வேணுகோபால் இந்த விதமான ஒரு தியரியை கொள்கை அளவில் ஓரளவு ஏற்றுக்கொண்டார் என்று ஆரம்ப கட்டத்தில் சில தகவல்கள் வந்தன. அந்த அடிப்படையில் தான் மேலிட பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கர் காங்கிரசும் திமுகவும் சம இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன் பிறகு மற்ற கட்சிகள் போல காங்கிரஸ் கட்சியும் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறோம், அந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கிரீஷ் சோடங்கர்
பேட்டியை கொடுத்தார். இதெல்லாம் தாண்டி கிரீஷ் சோடங்கர் கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவரை கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக ஆக்கியவர் டாக்டர் செல்லகுமார். டாக்டர் செல்லகுமார் முன்னாள் கிருஷ்ணகிரி எம்பி, இப்போது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி உறுப்பினர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர். இப்படிப்பட்ட முக்கியமான பதவியிலே இருக்கக்கூடிய டாக்டர் செல்லகுமார் திமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருப்பவர் என்று நம்பப்படுகிறவர். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில எப்பொழுதுமே திமுக ஆதரவு காங்கிரஸ், திமுக எதிர்ப்பு காங்கிரஸ் என 2 காங்கிரஸ் உண்டு. இது எப்போதுமே உண்டு, மூப்பனார் காலத்திலிருந்தே உண்டு. இந்த நிலையில் செல்லகுமார் போன்றவர்கள் திமுக எதிர்ப்பு காங்கிரஸ் என்று அறியப்பட்டவர்கள். ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி எம்பியாக இருந்த டாக்டர் செல்லகுமாரை, காங்கிரஸ் கட்சியின் செல்லகுமாரை, நீங்கள் எம்பி கேண்டிடேட்டை மாத்தினாதான் அந்த தொகுதியை தருவோம் என்று திமுக காங்கிரஸை வற்புறுத்தி டாக்டர் செல்லகுமாருக்கு சீட்டு கிடைக்க கூடாது என்று திமுகவே ஒரு சில வேலைகளை செய்தது என்று அப்போதே காங்கிரஸ் கட்சிக்குள் பலத்த விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் டாக்டர் செல்லகுமாரிடம் கிரீஷ் சோடங்கர் தொடர்ந்து பேசி வருகிறார். காங்கிரஸ் கட்சியில சத்தியமூர்த்தி பவன்ல என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டுகளை தொடர்ந்து டாக்டர் செல்லகுமாருக்கு கிரீஷ் சோடங்கர் அப்டேட் செய்து வருகிறார் என்ற தகவல் காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற சிலர் மூலமாகவே, அதாவது திமுக ஆதரவு காங்கிரஸ் புள்ளிகள் அவர்கள் மூலமாகவே அறிவாலயத்துக்கு சென்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் சோடங்கரை மாற்றிவிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று திமுக ஒரு முக்கியமான நிபந்தனையாக காங்கிரசிடம் சொல்லி இருக்கிறது. சோடங்கர் ஏற்கனவே அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவராகவும் அவரை நியமித்தியாகிவிட்டது. இந்த நிலையில் அவரை மாற்றினால் எடுத்த எடுப்பிலேயே திமுகவுடைய நிபந்தனைக்கு காங்கிரஸ் அடிபணிந்து விட்டது என்ற தோற்றம் ஏற்பட்டு விடுமே என்பதற்காக சோடங்கரையும் வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான நிர்வாகியை அந்த குழுவில் இணைக்கலாமா என்ற ஆலோசனையும் டெல்லியிலே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் பிப்ரவரி 5ஆம் தேதி KC வேணுகோபால் சென்னை வருகிறார். KC வேணுகோபால் அன்று தாம்பரம் பகுதியில் 100 நாள் வேலை திட்ட போராட்டத்திலே அவர் பங்கேற்கிறார். அந்த யாத்திரையை அவர் ஆரம்பித்து வைக்கிறார். அன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை அவர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதில் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் அடுத்த கட்டம் என்பதற்கான விடை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிப்ரவரி 5ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சோடங்கர் அவர்களும் வேணுகோபால் அவர்களும் இணைந்து சந்தித்தால் அப்போது இந்த கூட்டணி அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளது என்று அர்த்தமாகும். ஒருவேளை வேணுகோபால் சென்னை வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அந்த போராட்டத்தில் மட்டும் கலந்து கொண்டு விட்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளோடு சந்திப்பு நடத்திவிட்டு அவர் மீண்டும் டெல்லி சென்று விட்டால் காங்கிரஸ் திமுக உறவில் சிக்கல் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று அர்த்தம் என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான புள்ளிகள். இந்த நிலையில்தான் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் ராஜ்யசபா உண்டா என்ற கேள்விக்கெல்லாம் முன்பு இந்த கூட்டணி எவ்வளவு இணக்கமாக இருக்கிறது என்ற கேள்வியும் இருக்கிறது. நம்மிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான சில மாவட்ட தலைவர்கள் இன்றைக்கு அவர்கள் நம்மிடம் என்ன சொன்னார்கள் என்றால், இனியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தாலும் அது ராகுல் காந்தி ஸ்டாலின் இருவருக்கும் இடையிலான கூட்டணியாக இருக்குமே தவிர திமுகவினருக்கும் காங்கிரஸாருக்கும் இடையிலான கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சார். ஏனென்றால் திமுக கடந்த 4.5 வருடங்களாக எங்களை துரத்தி அடித்திருக்கிறது. இந்த நிலையில் இப்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு என்றெல்லாம் எங்கள் தலைவர்களில் சிலர் வெளிப்படையாக குரல் எழுப்பி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் ஒரு கூட்டணி அமைந்தால் கூட அது ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்குமான மேல்மட்ட கூட்டணியாகத்தான் இருக்குமே தவிர அடுத்தடுத்த நிலைகளில் ஒவ்வொரு கட்டமாக நிர்வாகிகள், கீழ்மட்ட தொண்டர்கள் அளவிலான கூட்டணியாக இருக்குமா என்பது சந்தேகம்தான் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான சில பல மாவட்ட தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். வேணுகோபால் பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னை வருகிறார். அவர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்டம் இந்த கூட்டணிக்கு இருக்கிறது என்பதுதான் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.